இயேசுவின் அன்பு சகோதரமே, நவம்பர் மாதம் 23ஆம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு எந்நாளும் இருந்து பாதுகாப்பதாக. இதோ இன்று நமது தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித கொழும்பான் என்பவரை நினைவு கூறுகின்றோம். யார் இந்த கொழும்பான்? அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில்? வாருங்கள் பார்ப்போம். இவர் வளர்ந்து பெரியவரானதும் துறவற மடத்தில் சேர்ந்து துறவி வாழ்வை மேற்கொண்டார். கிபி 560ஆம் ஆண்டில் பாங்கோர் என்ற நகரில் துறவற சபை ஒன்றை நிறுவினார். பின்னர் இச்சபையை சிறந்த முறையில் வளர்த்தெடுத்தார். ஏறக்குறைய 30 ஆண்டுகள் இவர் பல்வேறு துறையில் பணியாற்றினார். நீண்ட காலம் ஆசிரியராகவும் இருந்தார். இவர் கிபி 590ஆம் ஆண்டு தன்னுடன் 30 ஆண் துறவிகளை அழைத்து கொண்டு பாங்கோரை விட்டு வெளியேறி இங்கிலாந்திற்கு சென்றார். அங்கு போர்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கென்று மீண்டும் துறவற சபை ஒன்றை நிறுவினார். இங்கிலாந்தில் புதிய சபைகளை தொடங்குவதற்கு பல கஷ்டங்களை சந்தித்தார். இருப்பினும் மனம் தளராமல் சிறந்த மறையுரையை ஆற்றி பல இளைஞர்களை இறைவன் பால் ஈர்த்தார். அதன் பிறகு லுக்செயுல் என்ற இடத்தில் பல இளைஞர்களை கொண்டு மீண்டும் ஓர் துறவற சபையை தொடங்கினார். இவர் தான் சென்ற இடமெல்லாம் அந்நகரின் கலாச்சாரத்திற்கு ஏற்றவாறு துறவற சபைகளின் ஒழுங்குகளை அமைத்து கொடுத்தார். மிக குறைந்த ஆண்டுகளிலேயே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இவரின் சபையில் சேர்ந்து இறைப்பணியாற்றினர். இவர் தொடங்கிய சபைகள் நன்கு வளர்ச்சியடைந்த பின் புனித பெனடிக்ட் துறவற ஒழுங்குகளை தான் தொடங்கிய அனைத்து சபைகளிலும் கடைபிடித்து வாழ வழிவகுத்து கொடுத்தார். தான் நிறுவிய துறவற சபைகளுக்காக அயராது உழைத்தார். அதன் பிறகு கிபி 613ஆம் ஆண்டு நோயால் தாக்கப்பட்டார். இருப்பினும் தன் உடல் நோயை பற்றி கவலை கொள்ளாமல் ஜெர்மனியில் உள்ள போடன்ஸை வந்தடைந்தார். அங்கு சில காலம் மறைப்பணியாற்றிய பின் தன்னுடன் அவரின் சபை சகோதரர் ஒருவரை அழைத்து கொண்டு இத்தாலி நாட்டிற்கு சென்று போபியோவில் மீண்டும் ஒரு சபையை தொடங்கினார். இத்துறவற சபையே இவர் நிறுவிய கடைசி சபையாகும். ஏறக்குறைய 2 ஆண்டுகள் அச்சபையில் வாழ்ந்த பின் காலமானார். மறைநூல்களையும் பண்டைய இலக்கியங்களையும் கற்று தேர்ந்த இவர் தான் நிறுவிய சபைகளை இறைவனின் மகிமைக்காக அயராது உழைத்து உயர்த்தினார். இவ்வாறு கிறிஸ்தவ வாழ்வுக்கும் துறவற வாழ்வுக்கும் மிகவும் பாராட்ட பெற்றவராய் திகழ்ந்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் அனைத்து துறவிகளின் உடல் மற்றும் ஆன்ம நலனுக்காக இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம், இறையாசிர் பெறுவோம். மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம். கடவுள் என்றும் நம்மோடு.